நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன். உன் கண்களை ஏறெடுத்து பார், பரலோகத்தின் தேவனை நோக்கி உன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஏறிட்டு பார்த்து நலமான நன்மைகளை பெற்றுக்கொண்டு தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு நல்ல ஆயுதமாக நீ மாற உனக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்டது ஏசாயா 41 அதிகாரத்திலிருந்து ஆகும். தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக யாக்கோபின் சந்ததியாரை பார்த்து, போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக்குவேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஏசாயா 41 அதிகாரம் 15 இதோ, போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். யாக்கோபு யார்? இந்த யாக்கோபு யார் என்று நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 32 அதிகாரம் 28 வாக்கியத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 32 அதிகாரம் 28 அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்று பொருளாகின்றது. இந்த யாக்கோபு இஸ்ராயேல் என்ற பெயரை பெற்றான் என்று நாம் அறிகின்றோம். இந்த யாக்கோபை குறித்து ஓசியா தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்க தரிசன புத்தகத்திலே 12 அதிகாரம் 3-4 இப்படி சொல்லுகிறார். அவன் தன் தாயின் கற்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான், தன் பலத்தினால் தேவனோடே போராடினான், அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார் என்று இந்த யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யாக்கோபை ஒரு பெரும் ஜனக்கூட்டமாக்கி இஸ்ராயேல் என்ற ஜனமும் தேசமுமாக்கி தேவன் அவர்களை கானானிலே குடியேற்றினார். கானானில் குடியேற்றப்பட்ட இஸ்ராயேலை வானத்தின் நட்சத்திரம் போலவும் பூமியின் தூளை போலவும் கடற்கரை மணலை போலவும் ஆண்டவர் பெருக பண்ணினார். அப்படிப்பட்ட ஜனத்தாரை பார்த்து தேவன் இந்த வாக்குறுதியை அவர்களுக்கு கொடுக்கிறார். ஏசாயா 41 அதிகாரம் 8 16 வரை உள்ள பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது இந்த விஷயங்களை நாம் காண்கின்றோம். அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ராயேலை பார்த்து சொல்லுகிறார், என் தாசனாகிய இஸ்ராயேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே என்று இஸ்ராயேலை குறித்து ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். ஆண்டவர் இஸ்ராயேலை தன்னுடைய தாசன் என்றும் தான் தெரிந்து கொண்டவன் என்றும் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததி என்றும் ஆண்டவர் அவர்களை அழைக்கிறார். நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடுவதில்லை என்று சொன்னேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை ஒரு பால் கிணற்றிலிருந்து தூக்கிட்டு வந்தேன், உன்னை தூர தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தேன், பயனற்ற ஜனக்கூட்டத்திலிருந்து உன்னை நான் தேடி கொண்டு வந்து இந்த இடத்திலே உன்னை நான் குடியிருக்க வைத்து, நீ என்னுடைய தாசன் என்று உனக்கு நான் சொல்லி, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்றும் நான் உன்னை இனி வெறுத்து விடுவதில்லை என்றும் ஆண்டவர் அவங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இங்க இருக்கிற நேரத்துல சின்னோண்டு தேசத்துக்குள்ள நீ இருக்கும் பொழுது பயப்படாதே,
நான் உன்னோடு தான் இருக்கிறப்பா, திகைச்சு போகாத. திசை தெரியாத காட்டுல, திக்கு தெரியாத காட்டுல அலைவது மாதிரி இருக்கிறேன்னு நீ நினைக்காதே. நான் உன்னுடைய தேவனாயிருக்கிறேன். நான் உனக்கு மேலாக எல்லாவற்றையும் கவனித்து பராமரித்து பாதுகாத்து கொண்டிருக்கிற தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுகிற தேவன். எல்லா ஒத்தாசைகளையும் உதவிகளையும் உனக்கு செய்கிற தேவன். அது மட்டுமல்ல, என் நீதியின் வலக்கரத்தை நான் யாருக்கும் கொடுப்பதில்லை. என் நீதியின் வலக்கரத்தை உனக்கு கொடுத்து உன்னை நான் தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற எல்லாரும் வெட்கப்பட்டு லட்சை அடைந்து போவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவி போவார். உன்னை வெட்கப்படுத்தினவர்களோ, உன்னோடு வழக்காடினவர்களோ, உன்னோடு போராடினவர்களோ, உன்னோட யுத்தம் பண்ணி சண்டை பண்ணினவர்களோ ஒருத்தர் நிலைச்சு நிற்க முடியாது. நீ கடைசி வரையிலும் நிலைச்சு நிற்ப. உன் தேவனாகி இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களுக்கு சொல்லி இருக்கிறார். நான் என் வலது கையின் நீதியின் வலது கரத்தினால் உங்களை நான் பிடிச்சிருக்கிறேன். என் இடது கையினால உங்களை நான் பிடிக்கல. என் நீதியின் வலக்கரத்தினால உங்களை நீதிப்படுத்தக்கூடிய, நீதிகரிக்கக்கூடிய, உங்களை சுத்தம் பண்ணுகிற, உங்களை தேவனுக்குரிய பாத்திரமாய் மாற்றக்கூடிய என்னுடைய நீதியின் வலக்கரத்தினாலே உங்களை நான் பிடித்திருக்கிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன். எல்லாவற்றிலும் உனக்கு நான் துணை நிற்கிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ராயேலின் சிறுகூட்டமே, நீ சிறுகூட்டம்னு சொல்லி பயப்பட வேண்டியதில்லை. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ராயேலின் பரிசுத்தருமாகிய மீட்பர் உரைக்கிறார். நீ பயப்பட வேண்டியதில்லை. இதோ போர் அடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குவேன். உன்னை இந்த உலகத்தை போரடிக்கிறதுக்கு நான் பயன்படுத்தக்கூடிய பாத்திரம், ஆயுதமாக உன்னை நான் மாற்ற போறேன். மனமழுங்கி போன ஆயுதமாக அல்ல, எப்பொழுதும் கூறாக்கப்பட்டு எப்பொழுது யுத்த களத்திலும் பலவிதமான எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை கொண்டு இந்த உலகத்துல நான் பெரிய ஆயுதமாக உங்களை பயன்படுத்த நான் போகிறேன் என்று ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். எல்லா மலைகளையே தகர்க்கக்கூடிய ஆற்றல் உனக்குள்ள தந்திருக்கிறேன். உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். உன்னை அப்படிப்பட்ட ஆயுதமாக நான் வைத்திருக்கிறேன். உன் முனையை யாரும் மழுங்க பண்ண முடியாது. நீ எல்லா இடத்திலும் நீ மேற்கொள்வதற்கான, வெற்றி பெறுவதற்கான ஆயுதமாக உன்னை நான் உருவாக்கி வச்சிருக்கிறேன். நீ இது நிமித்தம் நீயோ கர்த்தருக்குள்ளே கலிகூர்ந்து இஸ்ராயேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டே இருப்பாய். அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் இஸ்ராயேல் ஜனங்களை இப்படி தமக்கேட்ட நல்ல ஆயுதமாக மாற்றும்படியாய் அவர்களை ஆண்டவர் ஏற்படுத்தியது போல உங்களையும் அக்கிரமத்திலிருந்து பாவத்திலிருந்து மீட்டெடுத்து தேவன் தாம் பயன்படுத்தக்கூடிய நல்ல ஆயுதமாக தேவன் ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு ஆண்டவர் விரும்பி உங்களை உருவாக்கி இருக்கிறார். அபிஷேகத்தை கொடுத்து, வசன வாக்கு தத்தங்களை உங்களுக்கு கொடுத்து, வல்லமையை கொடுத்து, பலத்தை கொடுத்து, தரிசனங்களை கொடுத்து, உங்களுக்கு ஜெப ஆவியை தந்து, எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்து, ஆசீர்வாதங்களை தந்து, உங்களை நல்ல பற்கள் உள்ள எந்திரமான நல்ல ஆயுதங்களாக உங்களை மாற்றி ஆண்டவர் வைத்திருக்கிறார். இவைகளை கொண்டு பாவத்தையும் சாபத்தையும் சாத்தானின் கிரியைகளையும் மாம்சத்தின் கிரியைகளும் உலகத்தின் எல்லா அநீதி அக்கிரமங்களையும் மேற்கொள்வதற்குரிய ஆற்றல் உனக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார். ஆகையினாலே நீ ஆண்டவர் என்னை அவர் தம்முடைய இஷ்டப்படி பயன்படுத்தக்கூடிய பாத்திரமாக கர்த்தருடைய கையிலே கர்த்தருடைய கையிலே இருக்கிற ஒரு ஆயுதமாக இருக்கிறேன் என்று சொல்லி நீ மேன்மை பாராட்டி கொள்வாயாக. அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த கால வேளையில உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன்.
எங்களை ஆண்டவரை நீர் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதமாக உருவாக்கி வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இஸ்ராயேலை எப்படி இந்த உலகத்தின் ஆண்டவரை காரியங்களுக்குரிய ஆயுதமாக வைத்திருக்கிறீரோ, அதே போல எங்களை ஆவிக்குரிய காரியங்களுக்கேற்ற நல்ல ஆயுதமாக எங்களை நீர் பயன்படுத்த உருவாக்கி வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் முனை மழுங்கி போன ஆயுதங்களாக அல்ல, எப்பொழுதும் முனை தீட்டப்பட்ட ஆயுதங்களாய் நாங்கள் இருக்க தேவரீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்க நிறைந்த பரமபிதாவே, ஆமேன். God bless you.